விட்டுருண்ணா. டேய், எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கேட்டா என்ன சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்க? நாங்க பண்ற டார்ச்சர்ல பணம் எப்படி திரும்பி வருதுன்னு மட்டும் பாரு. ரைட்டு, தலையை திருப்பி விட. ஓ இவனா யூடியூப்ல வீடியோ போறான் அண்ணன் பணம் வாங்கிட்டு போனான்டா. அவன் போட்ட ஒரு வீடியோ கூட ஒழுங்கா ஓடல, காசையும் திருப்பி கொடுக்கல. அதான் இங்க வந்து தொக்கா மாட்டினான். ரைட்டு, இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னு இருக்கு. யாரா அவன்? அண்ணா என் ஃப்ரெண்டு தான். போடுறா அவனுக்கு போன. ஐயோ வேணாண்ணா. ஏன்? அவனை உங்களால் சமாளிக்க முடியாது. ஏய், அவன் என்ன பெரிய ஹீரோவா? அப்படி இல்லைங்கண்ணா. இப்போ பாடுறா, கால் பண்ணுறதுல பயந்தடிச்சு ஓடி வருவான் பாடுறா. ஹலோ மச்சான், வெயிட் பண்ணி நான் வந்துட்டேன். ஏய், நான் நிறைஞ்சிடல. ஓ சாரிங்க, ராங் நம்பர். ராங் நம்பரா? ரைட்டு, நாம தானே கால் பண்ணோம், அவன் ராங் நம்பரை கட் பண்ணுறான். ஏய் மறுக்கா போடுறா. மச்சான் வந்துட்டேன். ஏய், நான் உன் ஃப்ரெண்ட் இல்லை, அவனை கடத்தி வச்சிருக்கோம். நிரஞ்சனை கடத்திட்டீங்களா? ஆமாம். இப்போ அவனை உயிரோடவோ பணமாவோ பார்க்கணும்னா என்ன பண்ணும்? இங்க பார், எங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போ. பணமா? இப்படி திடீர்னு கேட்ட எப்படிங்க? இந்த ஒரு தடவை விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க கடத்தும்போது கண்டிப்பா கொடுத்துட்றேன். ரைட்டு, சரி போன குறா. ஏய், உனக்கு உன் ஃப்ரெண்டு உயிரோட வேணுமா வேண்டாமா? சார் உயிரோட தான் சார் வேணும். நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லாது. ஓகே சார். எனக்கு என் ஃப்ரெண்டு உயிரோட இருந்தால் மட்டும் போதும் சார். இப்போதான் சார் ஒருத்தர் என் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுட்டு காசு வேணும்னு கேட்டு மாட்டிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து மட்டும் எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டே இருங்க சார். நான் வந்துகிட்டே இருக்கேன். இவனை விட்டுறலாண்ணே. இவனை நம்மளை விட டார்ச்சர் பண்றதுக்கு இவன்ட்டே ஆள் இருக்கு. என் ஃப்ரெண்டு தானா? டேவிட்டே, காசு எதாவது கொண்டு வந்தானா? டேய், உன்கிட்ட என்னடா சொன்னேன்? டேய் அப்படின்னு சொன்னீங்க. டேய், இவனுக்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்க முடியாதுடா. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். வாங்கின காசுக்கு ஒரு வீடியோனாலும் தரமான ஒரு வீடியோவை என்கிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. சார் டேய் அண்ணா. அதான்டா உங்கள் வீடியோஸ் எல்லாம் வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷமாகவே இருக்கு. கொஞ்சம் லென்த் எடுத்தால் தான் என்ன? சரிங்க. உங்களுக்கு ஓகேவாண்ணா? எனக்கு என்ன? அப்போ ஓகேண்ணா, அப்போ ஓகே. ஷார்ப்பான பசங்க தான் இல்லை? ஆமாம், ஜி ஸ்கொயர் ப்ரொடக்ஷனில் தான் படம் பண்ணுறோம். ஆமாம், அவர் வாயால என்கிட்ட சொன்னார். டேய், என்னடா அவனுங்க ஏதோ படம் பண்ண போகிறோம், நான் தான் ப்ரொடியூசர்னு பேசியிருக்கானுங்க. ஆமாம், நீங்கள் தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கேட்டீங்க, அதான் அவனுக்கு 2 மணி நேரத்துக்கு லென்த் ஆக்கிட்டானுங்க. ரோம் கம் தான். இவர் தான் ரைட்டர் டேரக்டராக பண்ணுறாரு, நான் ஹீரோவாக பண்ணுறேன். அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டானுங்களா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, லொகேஷனை கூப்பிட்றேன். இங்கே பாருங்க, இப்போ கூட லொகேஷன் தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் பேசிட்டு இருக்கு, நான் வந்துடுறேன். தம்பி, ரொம்ப தெளிவாக தாண்டா இருக்கீங்க. எப்படியும் படம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் அதில் இந்த பிளட்டு பவுடர்லாம் மட்டும் வராமல் பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நானா அதெல்லாம் எதுவும் வராதுண்ணா, நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் வேணா பாருங்க, படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ண லைக்கு ஷேரு கமெண்ட் எப்படி பிரிச்சுக்க போகுதுன்னு. லைக்கு ஷேரு கமெண்ட்டா? டே, இவனில் தேட்டருக்கு படம் பண்ணுறோன்னு எவனாவது போய் சொல்லி புரியுவீங்களா? என்னடா அது? அவனை பேக்கெட்டை செக் பண்ணும்போது இதுதான் இருந்துச்சு. டேய், அவனுங்க நம்ம கிட்ட மாட்டிருக்கானுங்களா இல்லை நம்ம அவனுங்கிட்ட மாட்டிருக்கோமா?